ஆத்ம தர்ஷனம் அன்பர்களுக்கு வணக்கம். வளமான வாழ்வளிக்கும் வாமன ஏகாதசி. வாமன ஏகாதசி என்று மேற்கொள்ளக்கூடிய பெருமாள் வழிபாடுங்கிறது மிகவும் சிறப்பு வாய்ந்தது. மனநலமும் உடல் நலமும் பொருள் வளமும் அருளும் இந்த ஏகாதசி திதியின் சிறப்புகளை புராணங்கள் மிகவும் போற்றுகின்றன. ஆவணி மாதத்தில் சுக்லபட்சத்தில் வரக்கூடிய ஏகாதசிக்கு பரிவர்த்தனி ஏகாதசி அப்படின்னும், வாமன ஏகாதசி இன்னும், பார்சவ ஏகாதசி இன்னும் பெயர். வாமனாவதாரம் நிகழ்ந்தது ஆவணி மாத ஏகாதசி நாளில் என்பதால் இந்த ஏகாதசிக்கு வாமன ஏகாதசி அப்படின்னு பெயர் வந்தது. பொதுவாகவே ஏகாதசி திதி மிகவும் மகிமை நிறைந்த விரத நாளாக அறியப்பட்டாலும் வாமன ஜெயந்தியும் இணைந்து வரக்கூடிய இந்த நன்னாள் பன்மடங்கு புண்ணியங்களை அருளக்கூடிய நாளாக கருதப்படுகிறது. இதன் சிறப்புகளை பகவான் கிருஷ்ணரே யுதிஷ்டருக்கு எடுத்துச் சொல்வதாக புராணங்கள் கூறுகின்றன. தசாவதாரத்தில் தனிச்சிறப்பு மிக்க அவதாரம்னு சொன்னால் அது வாமனாவதாரம் தான். இது முழு மனித வடிவில் பகவான் எடுத்த முதல் அவதாரம். குள்ள உருவில் பிரம்மச்சாரியாக தோன்றிய நாளிலேயே வேதங்கள் அனைத்தையும் பயின்று மகாபலியின் யாகசாலைக்கு சென்றார் என்று என்கிறது புராணம். மேலும் இந்த அவதாரத்தில் அவர் மகாபலியை சம்ஹாரம் செய்யவில்லை, மாறாக பாதாளலோகத்துக்கே அனுப்பினார் என்பதுதான் சிறப்பு. பாதாளலோகத்தில் வாழும் காலம் முழுமையும் மகாபலியோடு விக்கிரக ரூபமாக உடனிருப்பதாகவும் அவர் வாக்களித்தார். இதுதான் இந்த அவதாரத்தின் தனிச்சிறப்பு. அவ்வாறு மகாபலி பகவானின் திருவுருவை பாதாளலோகத்தில் பிரதிஷ்டை செய்த நாளாகவும் இந்த ஏகாதசி நன்னாள் இருக்கிறது. திருவடியின் மகிமையை சொல்வது இந்த வாமனாவதாரம். பகவான் ஓங்கி உலகளந்த போது அவரின் இடுப்பு ஸ்வர்கலோகத்திலும், வயிறு மகர்லோகத்திலும், மார்பு ஜனலோகத்திலும், கழுத்து தபோலோகத்திலும், தலை சத்தியலோகத்திலும் இருந்தன என்கிறது புராணம். அத்தகைய மாபெரும் உருவெடுத்த அந்த பெருமாளின் திருவடிவே உலகளந்த பெருமாளாக ஆலயங்கள் தோறும் வணங்கப்படுகின்றது. ஆலயங்களில் நாம் தரிசிக்கும் பெருமாள் திருமேனியின் சிறிய திருவடிதான் அந்நாளில் மூவுலகங்களையும் அளந்தது என்று அறிந்து தெளிந்து பணிவதன் மூலம் மெய்ஞானத்தை அடையலாம் என்பதை அறிந்துதான் ஆழ்வார்கள் அந்த திருவடியை போற்றி பாடி வைத்தார்கள். வாமன ஏகாதசி அன்று செய்ய வேண்டியவை: பகவானை வாமனராகவும் ஓங்கி உலகளந்த பெருமாளாகவும் தியானிக்க வேண்டும். இந்த நாளில் சயனக்கோலத்தில் இருக்கும் பெருமாளையும் பூஜை செய்வது தனிச்சிறப்பு. பொதுவாக ஏகாதசி விரதம் இருப்பவர்கள் தசமி திதி அன்றே, அதாவது முதல் நாள் இரவே உணவை தவிர்த்து விரதத்தை தொடங்குவது நலம் பயக்கும். பெருமாளுக்கு உகந்த பாசுரங்களை பாராயணம் செய்வது மிகவும் சிறப்பு. ஆண்டாள் தன் திருப்பாவையில் 3 பாசுரங்களில் வாமனாவதாரத்தை போற்றுகின்றாள். ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி என்னும் 3வது பாசுரம், அம்பரமே தண்ணீரே என்று தொடங்கும் 17வது பாசுரம், அன்றி இவ்வுலகம் அளந்தாயடி போற்றி என்று தொடங்கும் 24வது பாசுரம் ஆகியவற்றை கட்டாயம் பாராயணம் செய்ய வேண்டும். இவற்றை பாராயணம் செய்வதன் மூலம் நம்மை பிடித்திருக்கும் மன பயமும் நோயும் அகன்று அமைதியான உள்ளமும் ஆரோக்கியமான உடலும் வாய்க்கும் என்பது ஆச்சாரியர்கள் வாக்கு. விஷ்ணு சகஸ்ரநாம பாராயணம் செய்வதும் சிறப்பு வாய்ந்தது. இந்நாளில் தானம் செய்வது சிறந்தது. குறிப்பாக பசித்தவர்களுக்கு தயிர் சாதம் தானம் செய்ய சகல நன்மைகளும் உண்டாகும். இந்நாளில் இரவு முழுவதும் விழித்திருந்து பகவானின் நாமத்தை ஜபம் செய்கிறவர்கள் பூவுலகிலேயே சொர்க்கத்தில் கிடைக்கும் நன்மைகள் அனைத்தும் கிடைக்கப் பெற்று வாழ்வார்கள் என்கிறது பத்ம புராணம். இந்த நாளில் முழுமையாக விரதம் அனுசரிப்பவர்கள் மோட்சத்தை அடைவார்கள் என்று ஏகாதசி மகாத்மியம் தெரிவிக்கிறது. துவாதசி அன்று, அதாவது அடுத்த நாள் காலை பாரணை முடித்து ஏகாதசி விரதத்தை பூர்த்தி செய்ய வேண்டும். துவாதசி நாளிலும் சாத்வீகமான உணவுகளை உண்டு பெருமாளை சேவித்து ஏகாதசி விரதத்தை நல்ல முறையில் நிறைவு செய்ய வேண்டும். ஏகாதசி திதி 14/9/24 சனிக்கிழமை. துவாதசி பாரணை 15/9/24. நேரம் காலை 5:57 மணி முதல் 10:01 மணி வரை. ஓம் நமோ நாராயணாய். ஆன்மீக ஞானத்தை நோக்கிய முடிவற்ற பயணத்தில் எங்களுடன் எப்போதும் இணைந்திருங்கள். ஆத்ம தர்ஷனம் இது உங்களுக்கான சேனல். இந்த
சேனலை கட்டாயமாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள் மற்றும் ஷேர் செய்யுங்கள். ஆத்ம தர்ஷனம் இது உங்களுக்கான சேனல்.